நான் ஹோல் டே கட்டணுங்க இந்த சாரியை, அதனால புடவை கசங்காம சூப்பராக இருக்கணும். காட்டன் சாரினா சில சமயம் கசங்கிரும். ஆனால் வந்து பட்டுனா ரொம்ப வந்து கிராண்டாக இருக்கும், ஜரிகை இருக்கும். ஆஃபீஸ்க்கோ ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கோ எப்படிங்க கட்ட முடியும்? நிறைய கஸ்டமர்ஸ் இது சொல்லியிருக்காங்க. டீச்சர்ஸு, ஒர்க், ஆஃபீஸ் போகிறவங்கலாம். வணக்கம் அபிஷா அன்பர்களே, இன்னைக்கு வந்து இந்த மாதிரி கேட்குற கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் கலெக்ஷன் சாரி வச்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. ஏன்னா பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா நீங்கள் எந்த புது நோட்டிஃபிகேஷனையும் புது ட்ராப்பையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிற சாரி ரொம்ப ஸ்பெஷல் கலெக்ஷனுங்க. இது டசர் சில்க் சாரீஸ். டசர் சில்க்னா என்னன்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது டசர் லவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப விரும்பி டசர்ன்னு தேடி கட்டுறாங்க. அப்படி தெரியாதவங்களுக்கும் டசருங்கிறது ஒரு விதமான பட்டுங்க. பட்டு எப்படின்னா பட்டுலேயே நிறைய விதமான பட்டுக்கள் இருக்குது. இது வந்து இந்த பட்டு பெட்டர் அந்த பட்டு பெட்டர்னு தான் இல்லை. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்கணுன்னா, நம்ம வீட்டில் வந்து தக்காளி வாங்கும் போது பெங்களூர் தக்காளி, நாட்டு தக்காளின்னு சொல்கிறோம். ரெண்டுமே தக்காளி தாங்க. அதே மாதிரி டசரும் சரி, நம்ம கஞ்சிவரம் பட்டுப்புடவை எல்லாம் வருது இல்லையா, அது மல்பரி சில்க்கு. இது வந்து இது அதே பட்டுப்பூச்சி தான். ஆனால் மல்பரி சில்கோட பூச்சி வந்து மல்பரி லீஃபை சாப்பிட்றதால அதோட பட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வேற டசர் வந்து ஒரு வைல்ட் சில்க், அதாவது காட்டில் வந்து இந்த ஓக் ட்ரீஸோட லீஃப் எல்லாம் சாப்பிட்றதால அந்த லுக்கே டிஃப்ரெண்ட்டாக வரும். இந்த டசரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாரீஸ்லாம் நல்லா கொஞ்சம் டெக்ஸ்டர்ட் லுக் இருக்கும், கொஞ்சம் கொரக்கொரான்னு இருக்கும். அதனால என்னென்னா நம்ம கட்டும் போது உடம்பு மேலே அப்படியே விழாமல் நிற்கும். ஹோல் டே அப்படியே லுக் வந்து சூப்பராக ஒரு சூட் போட்ட லுக் இருக்கும். வாங்க, ரொம்ப இன்ட்ரோ கொடுக்குறீங்கம்மா, நேராக ப்ராடக்ட் காமிங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. வாங்க நேராக சாரீஸை பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு காமிக்க போகிற புடவைங்க அழகான அட்டகாசமான எல்லோ. இது ஒரு டர்மரிக் எல்லோ, அதில் க்ரீன். கீழே பார்டர் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் பாட்டில் க்ரீனு. பாடியில் வந்து இதெல்லாம் ஹேண்ட் பிளாக் பிரிண்ட்டுங்க. ஸோ இந்த பிளாக்ஸை வந்து கையில் வந்து சாயத்தில் டிப் பண்ணி பிளாக் பண்ணுறாங்க. ஸோ இந்த கலெக்ஷன்லாம் வெறும் டசர் மட்டும் இல்லை, ஹேண்ட் பிளாக் பிரிண்டட் டசர் சாரீஸ் எக்ஸ்க்ளூசிவாக பெங்கால்லேருந்து வருது. உடம்பு ஃபுல்லாக இந்த ஒர்க் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரல் மோட்டிவ்ஸ் ஃபுல்லாக ஹேண்ட் பிளாக் பண்ணியிருப்பாங்க. இந்த பார்டரும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிளாக் தாங்க. இந்த வருது பாருங்கள், இது டெம்பிள் மாதிரி வருது. ஸோ பிளாக்ஸை வந்து சாயத்தில் டிப் பண்ணி ஒன் பை ஒன் வைக்கிறதால தான் அது ஹேண்ட் பிளாக்னு சொல்கிறது. இந்த புடவைக்கு முந்தானி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், முந்தானி பியூட்டிஃபுல் முந்தானி. இது பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. இதுவும் ஹேண்ட் பிளாக்ஸ் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ். பார்த்தீங்கன்னா இது ஒரு பேக் ஃப்ளோரல் பிளாக்ஸ் இருக்குது. ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் பாடியில் இவ்வளோ ஒர்க் இருக்கிறதால பிளெயின் ப்ளவுஸு. ஸோ இந்த சாரீ லுக் வந்து நல்லா பிரைட் டர்மரிக் எல்லோ, டார்க் க்ரீன் பார்டர், அதுலேயே கொஞ்சம் லைட்டர் க்ரீன் மோட்டிவ்ஸ். நம்ம அடுத்து பார்க்க போகிற புடவைங்க இது பார்த்தோன்னா, இது வந்து என்ன சொல்கிறதுனா, இது வந்து டசரோட நேச்சுரல் கலருங்க. இது ஒரு டையும் பண்ணாத டசர். பார்த்தீங்கன்னா இந்த கிரே பேஜ் தான் இருக்கும். ஸோ இந்த கலருக்கே ரொம்ப அழகான ஷீன் இருக்கும், டை இல்லாத கலர். இதில் பிளாக் பிரிண்டிங் வந்து டாப் அண்ட் பாட்டம் பார்டருக்கு வியூவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கீழே வந்து நல்ல ஒரு டார்க் க்ரீன், ஒரு ப்ளூயிஷ் க்ரீன், கிட்டத்தட்ட மயில் கழுத்துக்கு ப்ளூ மாதிரி இருக்குது. மேலே வந்து நல்ல அழகான ப்ளூ. ஸோ கீழே வந்து ஒரு க்ரீனிஷ் ப்ளூ, மேலே வந்து இது ஆனந்தா ராமர் ப்ளூ மாதிரி இருக்குங்க. இதுக்கு முந்தான பார்ப்போம். வாவ், முந்தான பாருங்கள் என்ன பியூட்டிஃபுல்லாக இந்த வீவர்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். முந்தானையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பார்டரோட க்ரீன் வந்து இப்படி டயக்னலாக வருதுங்க. ஸோ நம்ம உடுத்தும் போது இந்த முந்தானை வந்து லுக் வந்து இப்படி இருக்கும். சிங்கிள் ப்ளீட் போட்டிங்கன்னா இதில் ஒரு ட்ரையாங்கிள் லுக் இருக்கும். ஒரு பக்கம் உங்களுக்கு ப்ளூ, ஒரு பக்கம் க்ரீன். இந்த ரெண்டு கலரையும் மிஸ் பண்ணக்கூடாது. நார்மலாக நம்ம கங்கா ஜமுனா சாரி பார்க்கும்போது அல்லு வந்து ஒன்று கீழ் பார்டர் கலர் இருக்கும், இல்லைன்னா மேல் பார்டர் கலர் இருக்கும். இந்த புடவையில் ரெண்டு பார்டர் கலரையும் மிக்ஸ் பண்ணி இந்த வீவர்ஸ் ரொம்ப க்ரியேட்டிவாக செஞ்சுருக்காங்க. இதுக்கு ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ப்ளவுஸ் வந்து பியூட்டிஃபுல், இந்த ப்ளூயிஷ் க்ரீன் மயில் கழுத்து கலர் ப்ளவுஸ். ஏன்னா மேல் பார்டர் வந்து இந்த டார்க் ப்ளூ இருக்கிறதால, இந்த ப்ளூ இருக்கிறதால அதுக்கு செட் ஆஃப் வந்து இந்த ப்ளூயிஷ் க்ரீன். நம்ம அடுத்து பார்க்க போகிற புடவைங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான சாரீ. இது ரொம்ப மாடர்ன் கண்டெம்பரரி டிசைன் சாரீங்களாம் டசர்லே. இது பாருங்கள், நல்ல ப்ளூவும் அழகான வாடாமல்லி கலரும் இருக்குது. இந்த புடவை வந்து ரொம்ப மாடர்ன் கண்டெம்பரரி, அதாவது மாடர்ன் ஆர்ட் மாதிரி இருக்குங்க இந்த புடவை. இதுக்கு வந்து நம்ம முந்தானி பார்த்துருவோம். வா, முந்தானி பாருங்க, அதே மாதிரி டபுள் கலர் தான், ரொம்ப அழகான முந்தானி. முந்தானியில் பிங்க்லேயே வந்து ரெண்டு கலர் வந்துருக்கு. ஒரு நல்ல டார்க், அதாவது இந்த ப்ளூவும் இந்த பிங்க்கும் சேர்ந்த மாதிரி ஒரு கலரு, இந்த வாடாமல்லி கலர் டார்க் ப்ளூ. ரொம்ப அழகான முந்தானை. இதுவும் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்காக இருக்குது. இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தோன்னா இந்த பியூட்டிஃபுல் லாவெண்டர் கலர் ப்ளவுஸ். இந்த டசர் சாரியோட இன்னொரு பியூட்டி என்னென்னா, நார்மலாக நம்ம கஞ்சிவரம் பட்டலாம் சரிகை இருக்கிறதால கோல்டு இல்லைன்னா ஆன்டி கோல்டோட தான் போடலாம். இது இந்த டசர் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டேட்டட் லுக்குங்கிறதால நீங்கள் ஆக்சைட் சில்வரோட இல்லைன்னா பீட்ஸோட போட்டிங்கன்னா கூட உங்கள் லுக்கு ரொம்ப
ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கலெக்ஷனில் அடுத்து பார்க்க போகிற புடவை இது வந்து ஒரு அழகான இலை பச்சைங்க, க்ரீன் ஆன் க்ரீன். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற புடவை எல்லோ ஆன் க்ரீன், இது க்ரீன் ஆன் க்ரீன். ஆனால் அந்த பிளாக்ஸை வந்து இதில் ஃப்ளோரல் பிளாக்ஸு. இதுங்க இதையும் திறந்து பார்த்துருவோம். வா ரொம்ப அழகாக ரொம்ப சட்டிலாக இருக்குது. ஃபுல் க்ரீன் லுக்குங்க இந்த சாரி. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டார்க் க்ரீன், நான் கிராஸ் க்ரீன்னு சொல்லலாம். இதுக்கு முந்தானையில் என்ன பார்த்துருவோம். வா இந்த க்ரீனில் பாருங்கள் கொஞ்சம் ப்ளூ கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அந்த க்ரீனை செட் ஆஃப் பண்ணுற அளவுக்கு இந்த ஆர்டிசன் ப்ளூ கொடுத்துருக்காரு. இதுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே க்ரீன் கலர் தான். ஸோ இது ஒரு ஃபுல் செல்ஃப் சாரி. நம்ம அடுத்து பார்க்க போகிற புடவை இது வந்து ஒரு ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ சாரி. நம்ம போன சாரி வந்து ஷேட்ஸ் ஆஃப் க்ரீனு, இது ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ. பாருங்கள் ஃபுல்லாக இந்த வங்கியாக ஷெவரான் டிசைனுமாங்க. மேலேயும் கீழே ப்ளூ பார்டர். ப்ளூலேயே 2 ஷேட்ஸுங்க. இது ரொம்ப டார்க் ப்ளூ, இது வந்து ஒரு பிரைட்டர் ராமர் ப்ளூ, அப்புறம் திரும்ப டார்க் ப்ளூ. ஒரு மாடர்ன் டிசைன் தான், ஆனால் அது மாதிரி ரொம்ப மாடர்ன் ஆர்ட் மாதிரி இல்லை. இதுக்கு முந்தானை பார்த்தீங்கன்னா நல்ல இது வெறும் ப்ளூ இருக்கிறதுக்கு நல்ல கலர்ஃபுல் முந்தானை. இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதே ப்ளூ தான். ஸோ இந்த லுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலாக ரொம்ப ஃபார்மல் ஒர்க் வேர் சாரி மாதிரி இருக்கும். இது நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா இந்த ப்ளூக்கு பதில் இந்த ரெட்டோ எல்லோவோ ப்ளவுஸ் போட்டிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக லுக் வந்து ஈவினிங் வேறு மாறிடும். நான் அடுத்து காமிக்க போகிற புடவை போன புடவை ரொம்ப ஃபார்மலாக போர்ட்ரூம் சாரி மாதிரி இருந்து, இது கலர் பியூட்டிஃபுல் ஃப்ளோரல் சாரிங்க. என்ன அழகான பூக்கள் இருக்குது பாருங்கள். இதுவும் அந்த அண்டர் டசரில் பிரிண்ட்ஸு நல்ல பெரிய பெரிய இலைகளோட ட்ரமாட்டிக்காக ஸ்டேட்மெண்ட் டிசைன் சொல்லலாம். மஞ்சள், கிரே, ஆலிவ் க்ரீன், ரொம்ப அழகான ரொம்ப அதாவது நீங்கள் ஃப்ளோரல் சாரீ பிடிக்கிறவங்கன்னா இந்த சாரியை நீங்கள் டெஃபினட்டாக மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு வந்து முந்தானை பாருங்கள். நம்ம பாடியில் வந்து பெரிய பெரிய பூக்கள் இருக்குது இல்லையா, முந்தானை எப்படி கான்ட்ராஸ்ட் பண்ணுவாங்கன்றீங்க. ஆனால் நம்ம வீவர்ஸ் ரொம்ப திறமைசாலிங்க. நடுவில் ஒரு பிரேக் சின்ன பூக்கள் கொடுத்துட்டு திரும்ப முந்தானையிலே என்ன அழகாக பெரிய பூக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த போல்ட் ஃப்ளோரல் லுக் நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி பிடிக்கிறீங்கன்னா இந்த சாரீ உங்களுக்கு மஸ்ட் ஹேவ். இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து அழகான இதே எல்லோ கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் ஃபுல் எல்லோ சாரி. அகெயின் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் என்ன இந்த ஆலிவ் ப்ளவுஸ் இல்லைனா ப்ளூ ப்ளவுஸ் போட்டிங்கன்னா இந்த கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கலெக்ஷனில் பார்க்க போகிற அடுத்த புடவை இது ஆல்மோஸ்ட் ஒரு ரோஸ் ஃபுட் ப்ரௌனுங்க. இதுவும் ஒரு ஃப்ளோரல் சாரி தான். ஆனால் நம்ம முன்னே பார்த்து போன ஃப்ளோரல் வந்து பார்த்திங்கன்னா போல்ட் ஃப்ளவர்ஸ். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெட்டி ஸ்மால் ஃப்ளவர்ஸ். ரொம்ப அதாவது இந்த ரோஸ்வுட் ப்ரௌன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ரோஸ்வுட் பிங்க் மாதிரி இருக்குது. அதில் ஆரஞ்சு பாருங்கள் என்ன சூப்பர் கான்ட்ராஸ்ட்டு. இதுக்கு வாங்க நம்ம முந்தானை பார்த்துருவோம். வா முந்தானை பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. நல்ல மாங்காய் பிஞ்சுங்கள கலர்ஃபுல் முந்தானைங்க இது. இந்த 2 கலர் இல்லாமல் இந்த ஆரஞ்சோட கிரே க்ரீன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம ப்ளவுஸ் எப்படி இருக்குது. வாவ் பிரைட் ஆரஞ்சு ப்ளவுஸ். இதுக்கு நீங்கள் வந்து வேறு ப்ளவுஸே தேவையில்லைங்க. பாருங்கள் இந்த லுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும். ப்ரௌனுக்கும் ஆரஞ்சுக்கும் ரொம்ப அழகாக அட்டகாசமாக இருக்கும். நம்ம இந்த கலெக்ஷனில் பார்க்க போகிற கடைசி புடவை இது இன்னொரு அப்ஸ்ட்ராக்ட் சாரிங்க. ரொம்ப மாடர்ன் டிசைன். இந்த பாருங்கள் வாவ் இந்த பேட்டர்ன் நம்ம என்ன சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறதுனே தெரியல. இதை நம்ம வீவர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா அதாவது நம்ம சில சமயம் நினச்சோன்னா நம்ம வீவர்ஸ் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஆர்டிஸ்ட், ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் பண்ணுறவங்க இப்படி கண்டெம்ப்ரரியாக மாடர்ன் ஆர்ட் மாதிரி யோசித்து செஞ்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக. இதுக்கும் முந்தானையில் ஆம்ப்ரே அண்ட் பாருங்கள் இது ரொம்ப அழகு. கொஞ்சம் இந்த டார்க் வயலட் வந்திருக்கு அண்ட் கிரே வந்திருக்கு. ஃபுல்லாக இந்த அப்ஸ்ட்ராக்ட் பேட்டர்னுக்கு நல்ல ஃபர்ம் ஜாமெட்ரிக் முந்தானை. இதுக்கு ப்ளவுஸ் பாருங்கள் வாவ். ஸோ இதுவும் ரொம்ப மினிமல் சாரீ. இது ஒரு போர்ட் ரூம் சாரின்னே சொல்லலாம். நீங்கள் ஆஃபீஸில் ஹோல்டே மீட்டிங் இல்லைனா நீங்கள் டாக்டர் ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா கூட இந்த சாரீ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு அவிஷாவோட லேட்டஸ்ட் கலெக்ஷன் ஹேண்ட் பிளாக் பிரிண்டட் டசர் சில்க் சாரீஸ் காமிச்சிருக்கேங்க. இந்த சாரீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா எங்கள் ஸ்டோரில் வந்து வாங்கலாம். நீங்கள் சென்னையில் இல்லை வெளியூரில் இருக்கீங்க இல்லைன்னா வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா எங்கள் வெப்சைட் avisha.com போங்க. ஹேண்ட் பிளாக் பிரிண்டட் சாரீஸாக இந்த ஃபுல் கலெக்ஷன் இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. இன்றைக்கி அவிஷா கைத்தறி கதம்பத்தை பார்க்கறதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.